பாரதிய ஜனதா பிரமுகர் கொலையில் 7 பேர் அதிரடி கைது. சமாதானம் பேச அழைத்து தீர்த்து கட்டியது அம்பலம். பாரதிய ஜனதா பிரமுகர் கொலையில் 7 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். தகராறு தொடர்பாக சமாதானம் பேச அழைத்து தீர்த்து கட்டியது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது. புதுச்சேரி குயவர்பாளையத்தை சேர்ந்தவர் விக்கி என்கிற விக்னேஷ், ஆட்டோ டிரைவர். பாரதிய ஜனதா பிரமுகரான இவர் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. குயவர்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் நேற்று முன்தினம் இறந்துவிட்டார். அவரது துக்க நிகழ்ச்சியில் விக்னேஷ், லாட்ரி வியாபாரி பிரசாந்த் ஆகியோருக்கு இடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது பிரசாந்தை விக்னேஷ் தாக்கியுள்ளார். மேலும் அவரது வீட்டிற்கு சென்று குடும்பத்தினரை மிரட்டியிருக்கிறார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு பிரசாந்த் செல்போனில் பேசி விக்னேஷை சமாதானம் பேச அழைத்துள்ளார். அப்போது விக்னேஷ் தனது நண்பர்கள் 2 பேருடன் அங்கு வந்தார். அவரை பிரசாந்த் மற்றும் அவரது நண்பர்கள் 6 பேர் சேர்ந்து அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றனர். இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். விசாரணையில் பிரசாந்த், சின்னமாடசாமி, சக்திகுரு, அசோக், ஆனந்த், சதீஷ், சுப்பிரமணி ஆகிய 7 பேர் சேர்ந்து விக்னேஷை கொலை செய்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்கள் 7 பேரையும் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த விக்னேஷ் உடல் பிரேத பரிசோதனை செய்து அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது.